ஹாய் ஆல், வெல்கம் டு ஷென்பா நிவாஸ். பாவக்கானாலே நிறைய பேருக்கு பிடிக்காது. அதுவும் குழந்தைங்க சுத்தமாக சாப்பிட மாட்டாங்க, ரொம்ப கசப்பாக இருக்குது அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக எல்லோரும் சாப்பிடுவாங்க. குழந்தைங்களும் ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். கூடவே பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு நான் இந்த மாதிரி 4 பாவக்காவை வாஷ் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். ரவுண்டாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸ்லைஸ் மாதிரி இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இதில் நான் ஒரு ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணி கொஞ்சம் தண்ணி ஊற்றி மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் அப்படியே வச்சிட போகிறேன். அதுக்கப்புறம் அந்த தண்ணி நல்லா வடிச்சிட்டு அதில் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1 ஸ்பூன் உப்பு, 2 ஸ்பூன் அரிசி மாவு ஆட் பண்ணியிருக்கேன், 1/2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா அந்த பாவக்காவோட மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுங்கள். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க, நிறைய தண்ணி ஊற்ற வேண்டாம். நல்லா ட்ரையாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது அப்படியே ஒரு 5 to 10 மினிட்ஸ் அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும். கடைசியாக நான் கொஞ்சமாக சுகரோ இல்லை நாட்டு சர்க்கரையோ ஆட் பண்ணிக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். இதுக்கப்புறம் ஒரு பேனில் எண்ணெய் நல்லா சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹாட்டாக இருக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா இதை ஃப்ரை பண்ணி எடுங்க. ஒன்று ஒன்றா போட்டு ஃப்ரை பண்ணி எடுங்க. நல்லா ஹாட்டாகவே இருக்கட்டும் ஆயிலு. ஃப்ளேமை சிம்லலாம் மாற்றாதீங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பர் கிறிஸ்பியான பாவக்காய் ஃப்ரை ரெடி ஆகிடும். சுத்தமாக இதில் கசப்பே இருக்காது. அந்த அளவுக்கு நம்ம இதை செஞ்சுருக்கோம். ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாவக்காவே சுத்தமாக இது வரைக்கும் சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பியாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. அடுத்து வேறொரு ரெசிபியோட பார்க்கலாம். டில் தென் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.